கைஸ் எல்லாருக்கும் ஹாய். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ என்னடா இவன் வந்து பகலில் வீடியோ போடுறானே அப்படின்னு சொல்லி பார்க்காதீங்க. ஸோ நாங்கள் வந்து நைட்டு 12 மணிக்கு தான் நாங்கள் வீடியோ எடுக்க போகிறோம். ஸோ கொஞ்சம் ஏர்லியாகவே வந்து இந்த இடத்துக்கு நாங்கள் வந்துட்டோம். ஸோ இந்த இடம் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச இடம் தான். ஆல்ரெடி நான் இந்த இடத்த வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன். இந்த இடத்தோட பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹாண்டட் மேன்ஷன். ஸோ ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். ஆக்சுவலாக அந்த வீடியோ வந்து ப்ளே ஆகும்போது பார்த்தீங்கன்னா 1 செகண்ட் வந்து ஸ்டக்காகி ப்ளே ஆகுது. ரீசன் வந்து என்னோட எடிட்டிங் சாஃப்ட்வேர் வந்து அந்த டைமில் வந்து சரியாக இல்லை. அது கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்துச்சு. ஸோ இப்போ நான் சாஃப்ட்வேர் வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போது இந்த இடத்துக்கிட்ட நாங்கள் வந்துவிட்டோம். இந்த இடத்த காட்டுறதுக்கு முன்னாடி வந்து நம்ம கூட யார் வந்திருக்காங்கன்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டிடுறேன். ஸோ எஸ், நம்ம கூட வந்து மஞ்சு ப்ரோ தான் வந்திருக்காரு. ஸோ நம்மளுக்கு எல்லா வீடியோலையுமே வந்து பயங்கர சப்போர்ட்டாக இருக்கார். ப்ரோ சொல்லுங்கள், இந்த இடத்துக்கு நம்ம எவ்வளோ தூரம், எத்தனை மணிக்கு வந்தோம்? மதியம் 3 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ எவ்வளோ நேரம் ஆயிருக்கு சொல்லுங்கள், எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? பார்க்கலாம். நைட் 12 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணலாம், என்ன நடக்குது அவ்வளோதான், ஒரே வார்த்தை. ஸோ கைஸ், ஆக்சுவலாக வந்து மஞ்சு ப்ரோவோட தைரியம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் வந்து எந்த ஒரு இடமா இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமானாலும் இருக்கட்டும், விடுங்க ப்ரோ பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ பாருங்கள், நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிற இடத்த வந்து நான் காட்டுறேன். அங்கே பார்த்தீங்களா, தெரியுதா? அவ்வளோ பெரிய பில்டிங்கு. அதை தான் இன்றைக்கி நம்ம ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் இன்றைக்கி நைட்டு. ஸோ பாருங்கள், சன்செட் வர சூப்பராக இருக்குது. ஸோ 6 மணி ஆகுது டைம் கரெக்டாக. ஸோ இந்த பில்டிங்கு எந்த இடத்துக்கிட்ட இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், ஃபுல்லாக சுடுகாடு தான். பார்த்தீங்களா, சுடுகாட்டுக்கிட்டே வந்து இந்த இடம் இருக்குது. யாரும் வராங்க. ஸோ கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் வந்து ஒரு பெரிய சம்பவம் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். ஸோ ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒருத்தர் வந்து வண்டியில் இப்படி போனார், கிராஸ் பண்ணி போனார் எங்களை. ஸோ அவர் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க சுடுகாட்டுக்கிட்ட நின்று, எங்கெல்லாம் ரொம்ப ஆபத்தான இடம் இது, ஸோ அப்படின்னலாம் சொல்லி ரொம்ப அட்வைஸ் பண்ணார். அது மட்டும் இல்லாமல் மதிய வேலையிலேயே வந்து இங்கெல்லாம் வந்து நிறைய பேர் பேய் பிடிச்சிருக்கோம் அது சொன்னார். ஸோ அவர் சொன்னதை தான் நான் சொல்கிறேன். ஸோ நாங்கள் வந்து இந்த இடத்துக்கு ஷூட் பண்ண வந்தோம் அப்படி இப்படின்னு நல்லா சொல்லி நான் எதுவுமே சொல்லலை அவர்கிட்ட. ஸோ எதாக இருந்தாலும் நைட்டு நம்ம இங்கே இடத்துல வந்து என்ன இருக்கோ நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் ரெடியாக இருக்கோம். ஸோ நாங்கள் 2 பேர் தான் வந்திருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பக்கம்லாம் காட்டுங்க ப்ரோ. ஸோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வீடுங்கள்லாம் இருக்குது, தெரியுதா? ஓகே. ஸோ கைஸ், அந்த பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு கொஞ்சம் தூரம் தள்ளி பார்த்தீங்கன்னா நிறைய வீடுங்கள்லாம் இருக்குது. ஸோ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா, லைட்டிங் வந்து நம்ம இந்த வீடியோ கம்மியாக தான் யூஸ் பண்ண போகிறோம் நைட்டு, பிகாஸ் நம்மளோட சேஃப்டி பர்பஸ். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் சுடுகாடு வேறு பக்கத்திலே இருக்குது. சுடுகாட்டுக்கு பின்னாடி தான் இந்த வீடே இருக்குது. சாரி, இந்த வீட்டுக்கு பின்னாடி தான் சுடுகாடே இருக்குது. ஓகேங்களா? ஸோ எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. இப்போயே நான் வந்து நினச்சி பார்க்குறேன் அந்த நைட் ஆம்பியன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ஏன்னா லாஸ்ட் டைம் வந்தப்போ வந்து நான் இந்த சுடுகாட்டெல்லாம் நான் பார்க்கல. ஸோ மேபி பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். பட் வந்து அந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேனா என்னன்னு சொல்லி எனக்கு தெரியல. ஃபைனலாக நாங்கள் வந்துவிட்டோம். ஸோ அடுத்து கட்டம் என்ன நடக்க போகுது அப்படின்றத நீங்கள் நைட்டு வீடியோவில் பாருங்கள். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் வீடியோக்கும் வந்து நீங்கள் சூப்பராக சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தீங்க. அதே மாதிரி இந்த வீடியோக்கும் வந்து நீங்கள் உங்களோட மேக்ஸிமம் சப்போர்ட்டை வந்து கொடுக்கணும்னு சொல்லி நான் உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ எல்லாருமே வந்து சூப்பராக சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோக்கு மறக்காமல் ரொம்ப பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு இந்த வீடியோ பாருங்கள். ஏன்னா நைட்டு என்ன நடக்க போகுதுன்றது ஈகராக நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப வளவலான்னு பேசிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, நைட் வீடியோவில் பார்த்துக்கலாம். ஓகேவா? இல்லை கைஸ், ஆல்மோஸ்ட் இருட்டிச்சு. அங்கெல்லாம் பாருங்கள் வண்டி போகிறது தெரியுதா? இப்போ ஃப்ளாஷ் லைட்டு ஆன் பண்ணிக்கிறேன், தெரியுதா? ஸோ கைஸ், இப்போ வந்து நாங்கள் 6 மணிலேருந்து இதே இடத்துல தான் இருக்கிறோம். நாங்கள் சாப்பாடு எல்லாமே பேக்கில் எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ இதே இடத்துல உட்காந்து சாப்பிட்டுட்டு இதே லொக்கேஷனுக்கிட்ட தான் நாங்கள் இருக்கிறோம் ரொம்ப நேரமாக. ஸோ உள்ளே அப்பப்போ கொஞ்சம் சத்தம்லாம் கேட்குது. பட் அது வந்து இயற்கையாக நடக்குதா இல்லை வந்து ஏதாச்சும் அமானுஷம் இருக்குதா அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. ப்ரோவும் என்கிட்ட சொன்னார், ப்ரோ ஏதோ சத்தம் கேட்குது ப்ரோ அப்படின்னு நல்லா சொன்னார். அது இருங்க ப்ரோ, நம்ம உள்ளே போய் எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், ஒரு கன்க்ளூஷனுக்கு நம்ம இப்போ வருவானா உள்ளே போய் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ரொம்ப நேரமாக இங்கே தான் நாங்கள் வெயிட் பண்ணுறோம். வண்டிங்க நிறையா போயிட்டு வந்துட்டு இருக்குது. ஸோ இங்கே பக்கத்தில் வீடெல்லாம் இருக்குது இல்லையா? ஸோ அங்கே எல்லாருமே வந்து வண்டியில் இப்படி தான் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் ரொம்ப 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 ரிஸ்க்கான ஒரு இடம். நாங்கள் எப்படி வீடியோ எடுத்து முடிக்க போகிறோம்னு சொல்லி எனக்கு தெரியல. அப்பப்போ உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லி நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ அப்படியே வீடியோ பாருங்கள், கண்டினியூ ஆகும், பார்க்கலாம்.
கைஸ் இப்போ வந்து மணி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12 ஸோ இப்போ வந்து நாங்கள் ஃபாஸ்ட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். 2 பேரும் ஸ்ப்ளிட் ஆக போகிறோம். நானும் மஞ்சு ப்ரோவும் வந்து ஸ்ப்ளிட் ஆக போகிறோம். மஞ்சு ப்ரோ இந்த பக்கம் போக போகிறாரு, நான் வந்து இந்த பக்கம் போக போகிறேன். முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் கவர் பண்ணுறதுக்கு பார்க்குறோம். ரொம்ப ரிஸ்க்கான பிளேஸு. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. ப்ரோ சேஃபாக பண்ணிடலாம் ஓகேவா? ஓகே ப்ரோ. எல்லாத்தையும் க்ளீனாக கவர் பண்ணணும் ஓகேவா? வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? பண்ணலாம் கைஸ், வீடியோக்குள்ளே போகலாமா? ஸோ கைஸ் வந்துட்டோம், அப்படியே போகலாம். ப்ரோ நீங்கள் அந்த பக்கம் போங்க உள்ள ஓகேவா? நீங்கள் இந்த வீட்டுக்குள்ளே போங்க, நான் இந்த பக்கம் போகிறேன். சீக்கிரமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வெளியே போயிடலாம் ஓகேவா? சேஃபா? ஓகே சீக்கிரம் ப்ரோ. ஓகே ப்ரோ. பார்த்து உஷாரு. கைஸ் அப்படியே போகலாம் உள்ளே. பாருங்க ஓகே. ஹலோ, யாரா இருக்கீங்களா? என்னது கைஸ்? லைட்டிங் வந்து கம்மியாக தான் யூஸ் பண்ணுறேன், ஏன்னா வந்து நம்மளோட சேஃப்டி பர்பஸ்க்காக. என்னடா ஒரு வீடியோலையும் இப்படியே சொல்கிறாங்கன்னு பார்க்காதீங்க, அது உருண்டியாக இருக்குது. இவ்வளோ பெரிய ஷெல்ஃபு. ஸோ ஒரு வீடு முடிஞ்சு. கைஸ் ஏதோ வண்டி சவுண்டு கேட்குது. வண்டி போகுது பக்கத்தில். லைட்டிங் வந்து கம்மியாக தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம் ஓகேவா? மேலே போகலாம்.
கைஸ் இது வந்து ரொம்ப 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 மண் ரோட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது. ஸோ பக்கத்தில் அந்த வீடுங்க நான் காமிச்சேன்ல, அதுக்கு போகிறதுக்கான ரூட் வந்து இது தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம ஃபாஸ்ட்டாக வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம். ஏன்னா ரொம்ப நேரம் இருக்கிறதும் வந்து சேஃப் கிடையாது. ஹலோ, யாருன்னா இருக்கீங்களா உள்ள? கைஸ் இந்த அன்டைம்லேயும் வந்து நிறைய ஆட்களோட நடமாட்டம் இருக்குது. ஸோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு சேஃபாக எடுத்துகிட்டு போகணும். ஓகே, 2 வீடு முடிஞ்சு. மரத்துலேருந்து ஏதோ சவுண்டு கேட்ட மாதிரி இருந்துச்சு. வண்டி போகுது. சுக்குநூறு ஆக்கியிருக்கானுங்க. ஏதோ சவுண்டு கேட்குது மேலே. ஹலோ, யாருன்னா இருக்கீங்களா உள்ள? யாராச்சும் இருந்தால் வெளியே வந்துடுங்க. நாங்கள் வீடியோ எடுக்க தான் வந்திருக்கேன். கீழே துணி இருக்கு, யாரோ தங்குற மாதிரி இருக்குது. பார்த்தீங்களா? ஷர்ட்டு கேமரா பிளர் ஆகுது. யாரோ தங்குற மாதிரி இருக்குது. ஹலோ, மேலே வந்தீங்களா? யாரும் நல்லா ட்ரிக்கெல்லாம் போட்டு போயிருக்காங்க.
தான் பார்த்துனுக்கிறேன், எதுவுமே இல்லை இங்கே. ப்ரோ அந்த வீட்டுக்கு போயிருக்காங்க, ஒன்றும் வரவே இல்லை. சவுண்ட் எல்லாம் வந்துருக்குது. கைஸ் நம்ம இப்போ வந்து நம்ம 2 வீடு பார்த்துட்டோம். அடுத்ததான் வந்து வீடுங்க இன்னும் நிறையா இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்ம உள்ளே போகணுமா இருக்கும். ஸோ கொஞ்சம் ரொம்ப ரிஸ்க் எடுத்து நம்ம உள்ளே போகணுமா இருக்கும். ரொம்ப முள்போதரெல்லாம் இருக்குது, ரொம்ப டென்ஸாக இருக்குது அந்த இடமே. ஸோ கொஞ்சம் அப்படியே நம்ம கஷ்டப்பட்டு உள்ளே போகிற மாதிரி இருக்கும். அதுவும் போயிட்டு நம்ம பண்ணுவோம், ஓகேவா? ஸோ கைஸ் ரொம்ப டென்ஸாக வேறு இருக்கா, முள்போதாரு. கொஞ்சம் கஷ்டப்பட்டு போகணுமா இருக்கும். ஸோ கைஸ் ஃபஸ்ட்டு இங்கே போகலாம். ஹலோ, சாமி படம் இருக்கு. இங்கேயும் துணி இருக்குது, ஏதோ சின்ன பசங்களோட துணி மாதிரி இருக்குது. ஹலோ, ஸோ கைஸ் இந்த இடத்துல வந்து ஹலோ, யாரு? ஹலோ, என்ன இருக்கீங்களா? வா, எப்படின்னு இருக்குது பாருங்க. என்ன இது? வா, எப்படின்னு இருக்குது பாருங்க. என்ன இது?
சவுண்ட் வந்துச்சு. யாரு? ஹலோ? கதவு வந்து லாக் ஆயிடுச்சு. கதவு வந்து லாக் ஆயிடுச்சு. My God. ஓய், மேல அந்த பையனை காணோம். என்ன போயிருப்பான்? டார்ச் வேற சரியா இருக்கான். ஷட் இருக்கு. இப்போதான் ஜஸ்ட்டு பார்த்தேன். மர்மமாக இருக்கு. கைஸ், இப்போ தான் அந்த பையனை பார்த்தேன். மேலே தெளிவாக பார்த்தேன். நான் க்ளீனாக உட்காந்துருந்தான். டோர் வேறு க்ளோஸ் ஆச்சு. சடனாக டோரை போய் நான் ஓப்பன் பண்ணுறதுக்குள்ளே அவன் சின்ன பையன் தெளிவாக பார்த்தேன். கைஸ், எங்கே போனான்னு தெரியல. மேலே போயிருப்பானா? லைட் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஒரே மர்மமாக இருக்கு. இதுக்குள்ள போயிருப்பானா? ஹலோ? டோர் வேற திறக்க முடியல. பாதியா கட் ஆகிருக்கு. சவுண்ட் கேக்குது. சவுண்ட் கேக்குது உள்ள. தம்பி, தம்பி, எதுவுமே பேச மாட்டேன்றான். ஏங்க இருக்க? உள்ள யார் இருக்கா? கைஸ், உள்ள யாரும் இருக்காங்க.
யாருமே இல்லையா உள்ள? தம்பி யாருக்கிட்டப்பா விளையாடிட்டு? கைஸ் மறுபடியும் மறைஞ்சு போயிட்டோம். மறுபடியும் காணாமல் போயிட்டோம். என்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல, ஒரே மர்மமாக இருக்குது. தம்பி தம்பி கைஸ் ஒரே மர்மமாக இருக்குது. இதுக்குள்ளே இந்த திருப்ப சவுண்டு கேட்ச்சு நான் வெளியே போனப்போ. இங்கே யார் கூடயோ உட்காந்து அவன் வந்து பாட்டிலில் தூக்கி தூக்கி போட்டு விளையாடிட்டு இருந்தான். உள்ளே வந்து ரிவர்ஸில் பாட்டில் வந்து விழுந்தது. நீங்கள் க்ளீனாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிற கேமராவில் ரெக்கார்ட் ஆச்சு. ஆனால் ஒரே மர்மமாக இருக்குது. எந்த பக்கம் போனான்னு தெரியல. இதுக்குள்ள போயிருப்பானா? அவன் மனுஷனா இல்லை பேயான்னு கூட தெரியல. சடனாக மறைஞ்சு போகிறான். தம்பி 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 என்னாச்சு? தம்பி ஏந்திருப்பா. தம்பி தம்பி ஏந்திருப்பா. யாரும் பண்ணிட்டு தெரியல. இன்னும் வெளியே போகலாம்.